கடகம் ராசி புத்திசாலித்தனமாக எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு நினைச்ச விஷயத்தை சாதிக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க கடகராசி அன்பர்கள் நீங்கள். அது மட்டும் இல்லாமல் எடுத்த வேலைகளில் முழு உறுதியாக இருந்து வெற்றி பெறும் தன்மை இயல்பிலேயே இருக்கும். கடுமையாக உழைப்பதற்குமே தயங்க மாட்டீங்க கடகராசி அன்பர்கள் நீங்கள். இப்போ பாருங்கள், இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்புகள் இந்த மாதம் 12 ராசிக்குமே மாற்றத்தையும் தாக்கத்தையும் கொடுக்குது. இந்த கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்பை கொடுக்க போகுது அப்படிங்கிற தகவலை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ராசி பலன் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்தா வாழ்க்கையில் நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு கணிப்பாக பார்க்கப்படுது. அந்த வகையில் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கா இல்லை பாதகமான விளைவை கொடுக்குமா, என்ன செஞ்சால் நன்மைகளையும் உயர்வுகளையும் நீங்கள் பெற முடியும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் உங்களுடைய சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலே போதும். உங்கள் வீட்டிலேருந்து ஜாதக கணிப்பை எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே நல்ல ஒரு உயர்வை பெற இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. நன்மையை நீங்கள் உங்கள் சுய ஜாதக கணிப்பால் உருவாக்க முடியும். கடகராசி அன்பர்கள், இந்த கடகராசியில் பாருங்கள், புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரமே இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே ராசி அதிபதி அப்படின்னு பார்த்தா சந்திர பகவான். சந்திரனின் ஒரு பரிபூரண அருளும் அம்சமும் கொண்டவங்க தான் நீங்கள். அதனால தான் பாருங்கள், எல்லா விஷயத்துலையுமே நல்ல ஒரு தெளிவாக புத்தி கூர்மையாக நீங்கள் உங்களோட செயல்களை செயல்படுத்துவீங்க. பெரும்பாலும் நீங்கள் சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க, சொன்ன சொல்ல தவற மாட்டீங்க. கூட இருக்கிற எல்லாருக்குமே நம்பிக்கைக்கு உரிய ஒரு மனிதன் அப்படின்னு சொன்னால் நீங்களாக தான் இருப்பீங்க. எல்லோருக்கும் எல்லா விதத்திலுமே நன்மையை செய்யக்கூடிய நீங்கள் கடந்த காலத்தில் படாத பாடுபட்டிருப்பீங்க. ஏன் நமக்கு மட்டும் பிரச்சனையாக வந்துட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் பெரும்பாலும் உங்களுக்குள்ளே ஓடி இருக்கும். நமக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, நம்மளால யாருக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னு உங்களோட செயல்களில் கவனமாக இருப்பீங்க. இப்படிப்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு இப்போது இந்த மாதம் எப்படி கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னோ அதனால் என்ன மாதிரியான மாற்றமும் தாக்கமும் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் ஏற்பட போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசத்தில் 4 பாதங்களும், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் இருக்குது. உங்களுக்கு பாருங்கள், ராசியில் குரு பகவான் வக்கர இயக்கத்தில் இருக்கிறாரு. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேதுவும், சுகஸ்தானத்தில் புதனும், பஞ்சமஸ்தானத்தில் சூரியனும், செவ்வாயும், சுக்கிரனும் 3 கிரக அமைப்பும் ஒரு சேர அமைஞ்சிருக்கு. அஷ்டமஸ்தானத்தில் சனியும் ராகுவும், பாக்கியஸ்தானத்தில் சந்திரனும் இருக்கக்கூடிய நிலைகளில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே இந்த மாதம் நன்மைகள் அதிகரிக்கவும், உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தீரவும் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர வழிபாடு செய்யுங்க. சந்திரன் வழிபாடு எப்படி செய்யுது அப்படின்னு பார்த்தா, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானையும் சந்திரனின் பரிபூரணமான ஒரு அம்சமும் கொண்ட சிவபெருமானை நீங்கள் வழிபாடு செய்யறதுனால நல்ல ஒரு உயர்வை பெற முடியும். சிவபெருமானின் தலையில் இருக்கிறது கூட பிறை நிலவு தான். அதனால் சந்திரனின் அம்சம் உங்களுக்கு முழுமையாக இருக்குது. நீங்கள் சிவபெருமானை வாரத்தில் எந்த நாளாக இருந்தாலும் சரி மனம் வார சிவபெருமான வழிபாடு செய்யுங்க, நன்மைகளை பெறுவீங்க. நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை செய்கிறீங்கன்னா கூட சிவபெருமான ஆலயம் சென்று அந்த வேலை நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுட்டு நீங்கள் அந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள், நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிட்டு செய்யுங்க, அந்த விஷயம் விரைவில் நடக்கும், நன்மை உங்களை வந்து சேரும். அதே போல் இறைவனோடால் எல்லாமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன கடகராசி அன்பர்களே, சிவனின் பரிபூர்ண அருளுமே உங்களுக்கு இருக்குது. அதனால் கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும். வாக்கு வன்மையால் நன்மையில் பெறக்கூடிய உங்களுக்கு இப்போ பாருங்கள், இப்போ சொன்னோம் இல்லையா கிரக அமைப்பு, இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, கடந்த காலத்தில் இருந்த துன்பங்கள் முழுமையாக உங்களை விட்டு நீங்கும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலுமே கவனமாக செயல்படுங்க, நன்மைகளை பெறுவீங்க. வாக்கு திறமையும் எளிதில் கோபமடையாத குணமும் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் காரிய அனுகூலம் ஏற்பட்டிருக்கு. நீங்கள் எடுத்த காரியத்தை திறமையாக செஞ்சு முடிக்க அதுக்கு தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். சுய நம்பிக்கை இப்போது அதிகரிக்கும், புத்தி தெளிவு பிறக்கும். எந்த ஒரு பிரச்சனையுமே எதிர்கொள்ளக்கூடிய தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மனக்கவலை கொடுத்த பிரச்சனை அதுவாக காணாமல் போயிடும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டாகும். தொழில் வியாபாரம் இதில் நல்ல ஒரு முன்னேற்றமும் நீங்கள் சிறப்பாக செயல்படுவதால் நல்ல ஒரு உயர்வையும் பெற போகிறீங்க.
இப்படி எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சில ஆபத்துகளும் வரும். அது என்ன அப்படின்னு பார்த்தா, தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும். அதை சமாளிக்க நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக நேரம் ஒதுக்கி உங்களோட பணிகளை முடிக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் மற்றவங்களோட வேலையை நீங்கள் தலையிடாதீங்க, இது சில ஆபத்தை கொடுத்துடும். அதில் ஏற்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் தான் முழுசாக பொறுப்பேற்கிற மாதிரி இருக்கும். பெரும்பாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்தால் நன்மைகளை பெறலாம். அதுவும் மற்றவங்கள பற்றி மூன்றாம் நபர்கிட்ட ஆலோசனை செய்கிறதா இருந்தாலும் சரி, மற்றவங்கள பற்றி புறம் பேசுகிறதா இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே தவிர்க்கணும். இதுதான் சில பிரச்சனையை கொடுக்குது. உங்ககிட்ட யாராவது வந்து மற்றவங்கள பற்றி பேசினா கூட அதை நீங்கள் அப்படியே விட்டுட்டு உங்களுக்கான பணிகளை செய்யுங்க. இப்போ பாருங்கள், தொழில் வியாபாரம் எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. முழு மூச்சா முழு கவனமாக அதில் கவனம் செலுத்துங்க. அப்படி இருந்தீங்கன்னா நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறுவீங்க. அதே போல் தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கக்கூடிய காலகட்டம் பாருங்கள். சிலர் வந்து உங்ககிட்ட தேவையில்லாமல் பேராசையை தூண்டுவாங்க. அதனால் பேராசைக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் சீரும் சிறப்புமாக செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நன்மையை பெறக்கூடிய அமைப்பு தானாக வரும். வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் சரியாக பயன்படுத்திக்கோங்க. அதனால் மற்றவங்களோட ஆலோசனையை கேட்குறதுக்கு முன்னாடி அது சரி வருமா அப்படிங்கிறத கவனமாக பார்த்து செயல்படுத்தினா எந்த ஒரு ஆபத்தும் நெருங்காமல் நீங்கள் உங்களை பாதுகாக்கலாம். வரவு செலவில் கவனமாக இருங்க. பண விஷயத்தில் ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்கணும். பண விஷயத்தில் எச்சரிக்கை இல்லைன்னா சில ஆபத்துக்களை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். இதனால் அவப்பெயர் கூட வரும். அதனால் வரவு செலவு இதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. அப்படி இல்லைன்னா கூட்டாளிகளுக்குள்ளேயே ஒரு சில பிரச்சனை வரும். அதுதான். மற்றபடி நீங்கள் கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நீங்கள் உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கலாம். அதே போல் தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால சிறப்பாக செயல்படுங்க, உயர்வு பெறுவீங்க. கண்டிப்பாக உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும், இந்த நம்பிக்கை இருக்குது. எதிர்பார்த்த பண உதவியுமே உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பு இப்போ நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. வேலை இல்லாமல் வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு உத்தியோக வாய்ப்புக்கான நல்ல நேரம் இப்போ பிறந்திருக்கு. இப்போ நீங்கள் முழு மூச்சாக செயல்பட்டால் நீங்கள் நினச்சி காத்துட்ருக்கிற நல்ல வேலை வாய்ப்புமே பெறுவீங்க. முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கும். குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்துலேயுமே இதுக்கு முன்னாடி பாருங்கள், தேவையில்லாமல் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனைகளுமே தீரும். ஒரு இன்பமான காலகட்டமாக இந்த மாதம் அமையும். பொதுவாக நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருக்கணும். வாகனங்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாக இருக்கணும். பெண்களுக்கு நீங்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனையை எதிர்கொள்கிறதா இருந்தாலும் நீங்கள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். நீங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமை இருந்தாலும் பேசுகிற வார்த்தைகளில் தெளிவாக இருக்கணும். தேவையில்லாமல் வார்த்தையை விட்டுட்டு பிரச்சனையில் சிக்கிக்காதீங்க. எதுலேயுமே கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களின் ஆதரவும் செயற்கரிய செயல்களை சிறப்பாக செஞ்சும் நன்மையை பெறுவீங்க. கட்சி தலைமையிடத்திடம் உங்களுக்கு நல்ல பெயர் உருவாகும். அதே போல் இந்த சமயத்தில் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையிலும் சிக்கிக்காமல் கவனமாக இருக்கணும். கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் கடுமையாக உழைச்சா கண்டிப்பாக கலைத்துறையில் வெற்றி வாய்ப்பை பெறுவீங்க. உங்களோட திறமையை மக்கள் ஏற்றுப்பாங்க. சக கலைஞர்கள்கிட்ட அனுசரித்து நடந்துக்கோங்க. வீணா வாக்குவாதம் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதீங்க. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான சிக்கல் இப்போ குறையும். எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் பெற நீங்கள் கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கிறது நல்லது. கூட இருக்கிறவங்கள கொஞ்சம் அனுசரித்து போங்க. தேவையில்லாமல் நீங்களுமே வாக்குவாதம் சண்டை சச்சரவுகள் செய்யாதீங்க. புனர்பூசம் 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு பாருங்கள், இந்த மாதம் தொழிலில் நல்ல ஒரு லாபம் பிறக்குது. ஆனாலும் கவனமாக தான் நீங்கள் இருக்கணும் எல்லா விஷயத்திலுமே. போட்டித் தேர்வுகள் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும். சிலர் கல்வி பயில வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு கூட அமையும். அதுக்கப்புறம் ஆயிலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் நல்ல பெயர் உருவாகுது. மூலதனத்திற்கு தேவையான பணம் கை வந்து சேரும். எதிரிகள் வகையில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படணும். இதை சரியாக வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டால் நன்மையை பெறுவீங்க. அதே போல் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்குமே உங்களுக்கு பாருங்கள் சிறப்பான உயர்வு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. புனர்பூசம் அமைதியாக இருந்தாலும் சண்டை வீணான குழப்பம் வரும். அதனால் கவனமாக இருங்க. இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நீங்கள் அந்த இடத்தை விட்டு ஒதுங்கி போயிடுங்க. அப்படி இருந்தாலே எந்த ஒரு பிரச்சனையும் நெருங்காமல் நீங்கள் பாதுகாக்கலாம். இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக அமைப்பு பெரும்பாலும் கடகராசி அன்பர்களுக்கு நல்லதாக அமைஞ்சிருக்கு. நல்லது நடக்கும்போது சில இடையூறுகள் வரதான் செய்யும். அது மன தைரியமாக துணிச்சலாக எதிர்கொள்ளுங்க. பிரச்சனைகளை எதிர்கொண்டு நன்மைகளை பெறுவீங்க. அதே போல் கோபத்தை குறைச்சிக்கோங்க. விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்படுங்க. இப்படி இருந்தால் பெரும்பாலும் நன்மைகளை பெறலாம். எந்த ஒரு ஆபத்தும் நெருங்காமல் உங்களை நீங்கள் பாதுகாப்பாக உங்களோட செயல்களை நீங்கள் செயல்படுத்தலாம். நன்மைகளையும் உயர்வுகளையும் பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம்.
என்ன கடகராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் கடகம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.